புதிதாக வீடு கட்டுபவர்கள் வாஸ்து விதிப்படி தெய்வாம்சம் உள்ள வீடாக அமைத்து வளமான வாழ்வு பெற என்னுடைய வாழ்த்துக்கள். ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள். வணக்கம். இந்த பதிவின் மூலம் 27க்கு 27 அடிகள் கொண்ட 726 சதுரடிகள் உள்ள கிழக்கு தலைவாசல் வீட்டின் வாஸ்து வரைபடத்தை பார்ப்போம். சிம்மகர்ப்பம் மனை. இப்போ முதல்ல திசைகளை பார்ப்போம். இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, இது வடக்கு திசை, இது வடக்கு திசை, இது தெற்கு திசை. அதாவது கிழக்கு மேற்காக, நிகழம் கிழக்கு மேற்காக 27 அடிகள், 27. இதுவும் வடக்கு திசையிலும் 27 அடிகள். வடக்கு தெற்காக அகலம், வடக்கு தெற்காக 27 அடிகள். இதற்கு மொத்தம் 729 சதுர அடிகள். இப்போ முதல்ல நம்ம சுவர்கள் அளவுகள் பார்ப்போம். அதாவது கேட் நிற்கும் இந்த சுவர் 9 அங்குல சுவர், தலைவாசல் நிற்கும் மெயின் டோர் இந்த சுவர் 9 அங்குல சுவர், இதுவும் 9 அங்குல சுவர், இதுவும் 9 அங்குல சுவர், இதுவும் 9 அங்குல சுவர். இப்போ இது சமையல் அறை, இது படுக்கை அறை. சமையல் அறைக்கும் படுக்கை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் 9 அங்குல சுவர். இது இணைப்பு கழிவறை, டாய்லெட், அட்டாச் டாய்லெட். இது பூஜை அறை, பூஜை அறை. இப்போ இந்த படுக்கை அறைக்கு, இந்த படுக்கை அறையினுடைய இந்த மெயின் டோர் நிற்கும் இந்த சுவர் 9 அங்குல சுவர். அட்டாச் டாய்லெட்டுக்கும் பூஜை அறைக்கும் இடைப்பட்ட இந்த சுவர் 4 அங்குல சுவராக நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். ஓகே. இது அதாவது படி கிழக்கு மேற்காக 7 அடிகள், சமையலறை கிழக்கு மேற்காக 7 அடிகள், படுக்கை அறை படி கிழக்கு மேற்காக 7 அடிகள், சமையலறை கிழக்கு மேற்காக 7 அடிகள், படுக்கை அறை கிழக்கு மேற்காக 10 அடிகள், சமையலறை வடக்கு தெற்காக 8 அடிகள். இப்போ படுக்கை அறை வடக்கு தெற்காக 11 அடிகள், இணைப்பு கழிவறை 6 அடிகள் வடக்கு தெற்காக, பூஜை அறை 7 அடி 3 அங்குலம், இணைப்பு கழிவறை கிழக்கு மேற்காக 5 அடிகள். அப்போ பூஜை அறையும் 5 அடிகள் கிடைக்கும். இப்போ இது மெயின் டோர். இது மெயின் டோர் 3 அடி 6 அங்குலத்தில் நீங்கள் அகலத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இது கேட். கேட் நீங்க 7 அடியில் அகலத்தில் அமைத்துக் கொள்ளலாம். இந்த மெயின் டோர், படுக்கை அறைக்கு செல்லும் இந்த மெயின் டோர் 3 அடியும், சமையலறையினுடைய இந்த வாசல் அளவு 2 அடி 6 அங்குலம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் 3 அடியும் அமைத்துக் கொள்ளலாம். இது இணைப்பை கழிவறைக்கு செல்லும் வழி. இது பூஜை அறை. இப்போ இப்போ ஹால் இது வரவேற்பறை ஹால். ஹால் வடக்கு தெற்காக, இங்கிருந்து சமையல் அறையிலிருந்து இது வரைக்கும் உங்களுக்கு 17 அடிகள் கிடைக்கும். ஹால் கிழக்கு மேற்காக, இங்கிருந்து இந்த பூஜை அறை வரைக்கும், அதாவது மெயின் டோர்ல இருந்து இந்த பூஜை வரைக்கும் உங்களுக்கு 12 அடி 9 அங்குலம் கிடைக்கும். இப்போ கதவு அமைப்பு.
இது வந்து கதவு அமைப்பு. கேட் வந்து இது. படுக்கை அறைக்கு இது இணைப்பு கடுவரையினுடைய கதவு அமைப்பு. பூஜை அறையினுடைய கதவு அமைப்பு. 2 கதவு அமைப்பு. இப்போ வந்து ஜன்னல் அமைப்பு பார்ப்போம். அதாவது இந்த இடத்தில் ஒரு விண்டோ, பிறகு இந்த இடத்தில் ஒரு விண்டோ, இது வந்து போர்டிகோ, இது போர்டிகோ. இந்த இடத்தில் ஒரு விண்டோ. சமையல் அறைக்கு இந்த இடத்தில் விண்டோ. இது சமையல் மேடை. உங்களுக்கு தெற்கு திசையில் காலி இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்தில் ஒரு விண்டோ. படுக்கை அறையில் தெற்கு திசையில் காலி இருந்தால் உங்களுக்கு இந்த இடத்தில் ஒரு விண்டோ மற்றும் மேற்கு திசையில் இந்த இடத்தில் விண்டோ. இந்த இடத்தில் ஒரு வென்டிலேட்டர் அமைப்பு. இப்போ வந்து லேப்ட் அமைப்பு வந்து இந்த திசையில் நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். லேப்ட் மற்றும் கபோர்டு அமைப்பு. இந்த இடத்தில் வாஷ் பேஷன் அமைப்பு. ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து வரைபடம். கிழக்கு தலைவாசல் 729 சதுரடிகள் கொண்ட சிம்ம கர்ப்பம் மனையின் அம்சத்தினுடைய கிழக்கு தலைவாசலுடைய வீட்டின் வாஸ்து வரைபடம். நன்றி.